அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் இலங்கையின் அனுராதபுரம் மாவட்டம் ஹொரோபத்தானே பிரதான ஜும்மா பள்ளிவாசலின் ஒரு பாரதூரமான பிரச்சினை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இந்த பள்ளிவாசல் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த ஒரு காணி பறிபோகும் நிலையில் என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு வீடியோவை செய்திருந்தோம். அந்த பிரச்சினை தீர்ந்ததா, அந்த பாரதூரமான பிரச்சினை இன்னும் கிடப்பில் இருக்கின்றதா என்பது பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருக்கலாம். சரி, அது பற்றிய விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த இரண்டாவது வீடியோவை செய்கிறோம். நான் ஹொரோபத்தானில் வசிக்கிற அப்துல்லா சார். நான் ஒரு ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர். எங்களது ஹொரோபத்தான நகரில் இருக்கின்ற மன்சூர் ஹசனா ஜும்மா பள்ளிவாசலினுடைய காணி, அதனோட சேர்ந்த காணி ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 25 வருட காலமாக வழக்கு நடந்து அந்த காணியை எங்களுக்கு அதை மூட்டிக்கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் அவர்களோடு ஒரு சமாதானம் ஒன்றை பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம், இந்த வழக்கை முடித்து கொள்வோம்னு பேசினதுக்கு இணங்க நாங்கள் அந்த காணியை கொள்வனேற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். ஒரு வேஸ்ட் ரெக்கார்டு ஒன்றை நாங்கள் இந்த வலைத்தளத்தில் போட்டால் இந்த ரமலான் மாதத்தில் ஜனவந்தர்களிடம் எங்களுக்கு அந்த நிதியுதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இதை பதிவிட்டிருந்தோம். நான் சென்ற முறையிலேயும் அதில் பேசியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ்வின் முயற்சியினாலும் இது இந்த செய்தி வைரலாகி இலங்கை மட்டுமல்ல உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த செய்திகள் பரவப்பட்டு நல்ல உளம் படைத்த தனவந்தர்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை சுபகு தொழுகைக்கு பின்னால் எங்களுக்கு தேவையான முழு பணமும் அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சேர்ப்பித்தான். இன்னும் எங்களுக்கு எத்தனையோ பேர் தெளிவு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், போட போகிறோம்னு சொல்லுகிறார்கள். இப்போ காணியை நாங்கள் பேசின பேச்சின்படி நாங்கள் காணியை கொள்வனவு பண்ணிட்டோம். நாங்கள் இதற்கு மாறாக திருப்பி எங்களுக்கு இன்னும் பணம் அனுப்பி கொண்டு கேட்கறது பொருத்தமில்லை என்று நாங்கள் கருதி நாங்கள் எங்களது நிர்வாகம் நாங்கள் ஒரு மசூரா ஒன்று செஞ்சு நாங்கள் முடிவு ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த வேண்டிய காணியை, இந்த நாங்கள் காசு கொடுத்து வேண்டிய இந்த நிலத்தை நாங்கள் இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பிரயோஜனமான ஒரு முறையில் பயன்படுத்த வேணும் என்று நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்று சில எண்ணக்கருக்களை நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் தந்த அந்த பணத்தால் இந்த இடத்தை நாங்கள் இன்று கொள்வனவு செஞ்சு முடிச்சிட்டோம். 2025 3ஆம் மாதம் 18ஆம் தேதியோட எங்களோட பள்ளிவாசல் நிர்வாகமும் இன்று கெபிதிகுல்லா நீதிமன்றத்துக்கு சென்று ஏற்கனவே நமக்கு தந்த எக்ரிமெண்ட் படி இன்றைக்கு நாங்கள் அந்த சகோதரியோடு இணைந்து சகல எழுத்துக்களை நிறைவுக்கு கொண்டு வந்து மாஷா அல்லான்னு சொல்லி நம்மளோட இடம் இன்றைக்கு நமக்கு சொந்தமாகிருக்கு. சரி, நீங்கள் மேலதிகமாக வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த தொகையை வைத்து இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் கேட்டு பார்ப்போம். நாங்கள் மேலதிகமாக வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த எங்களுடைய வாங்கிய இந்த வெட்டு நிலத்தில், இந்த காணியிலே நாங்கள் ஒரு பிரதான பள்ளிவாசலுக்காக வேண்டி வருமானம் வரக்கூடிய ஒரு வருமான வரியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு கடை தொகுதி, அதே போன்று இந்த ஹொரோபத்தானை நகரின் மத்தியிலே ஒரு தேசிய பாடசாலை அமைந்துள்ளது. இந்த ஹொரோபத்தான பிரதேசம் என்பது 23 முஸ்லிம் கிராமங்களை மையமாக வைத்துள்ளது. அந்த வகையில் தூர பிரதேசங்களில் சுமார் 25-30 கிலோமீட்டர் தூரங்களுக்கு அப்பால் இருந்து உயர்தரம் சாதாரண தரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வகையிலே அவ்வாறான மாணவர்களுக்கு ஒரு மார்க்க சூழலிலே பள்ளிவாசல் வளாகத்திலே அவர்களுக்கென ஒரு தங்குமிட வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்தால் அதே மாதிரி சமூகத்துக்கு செய்யக்கூடிய கல்விக்கு செய்யக்கூடிய பேர் உதவியாக மாறும் என்ற எண்ண கருவில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வெற்றிடத்திலே நாங்கள் ஒரு அழகான தங்குமிட வசதியை செய்வதோடு அதன் கீழ் மாடியிலே நாங்கள் ஒரு கடை தொகுதியை இந்த பள்ளிவாசலின் நிரந்தர வருமானத்திற்காக வேண்டி நாங்கள் அதை அமைப்பதற்கு முன் வந்திருக்கின்றோம். மார்க்க கல்வியோடு சேர்ந்து எங்களது சமூகத்தின் உயர்ச்சிக்காக, சமூகத்தின் எழுச்சிக்காகவும் நாங்கள் உயர்கல்வியையும் வழங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பள்ளி வளாகத்தில் அமைப்பது இந்த பிரதேசத்திற்கு ஒளி தரும் என நாங்கள் பலமாக நம்புகிறோம். நீங்கள் வழங்கிய அந்த பணத்தொகை, அதற்கு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா, பொறுப்பு கூறும் தன்மை இருக்கின்றதா, யார் இதற்கு பொறுப்பாளிகள்? சரி, நாங்கள் கேள்வி கேட்டால் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களா? நீங்கள் ஹொரோபத்தானைக்கு வரலாம். வருகின்ற நேரத்தில் இந்த போட்ட காசுக்கு, அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபாய் போட்டிருந்தாலும் கூட அதற்கான கணக்கறிக்கைகளெல்லாம் நாங்கள் சமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வேண்டிய மாதிரி கேட்கலாம் என்று சொன்னால் இது பொதுமக்களுடைய ஒரு நிதி.
அதை வந்து நாங்கள் நம்பிக்கை நாணயத்தோட பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எமது நிர்வாகம் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அதற்கான பிரத்யேக ஒரு கணக்காளரை நியமித்து அந்த கணக்குகள் பல ஆடிட் மூலமாக கணக்குகளை பரிசோதனை செய்யப்பட்டு கணக்குகளை ஒரு ஆவணமாக நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு தேவையான எந்த நேரமாக இருந்தாலும் அந்த காசியனுடைய கணக்கு வலையை காண்பிப்பதற்கு நாங்கள் தயார் நிலை இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இதுதான் கொள்வனவு செய்யப்பட்ட அந்த சர்ச்சைக்குரிய காணி. ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த காணி கொள்வனவு செய்தாகிவிட்டது. எனவே இந்த காணியை கொள்வனவு செய்வதற்காக நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு பணத்தை வைப்பிலிட தேவையில்லை. அந்த தேவை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதைத்தான் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம். மேலதிக அபிவிருத்தி திட்டங்கள் இருப்பின், பள்ளிவாசலின் கல்வி அபிவிருத்தி திட்டமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களாக இருக்கலாம், ஆன்மீக மேம்பாட்டு திட்டங்களாக இருக்கலாம், அதற்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்று நினைத்தால் அதே வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் பணத்தை வைப்பிலிட முடியும். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லா ஹைர். யாழ் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் கஷ்டப்பட்டோம் ரஹ்மானே, இந்த காணி எடுக்கிறதுக்காக வேண்டி அல்லா முயற்சி செஞ்சோம் ரஹ்மானே. மேலான கிருபையை கொண்டு நீ எதிர்பாராத விதத்தில் நீ எங்களுக்கு உதவி செஞ்சாயா அல்லா, மென்மேலும் உதவி செஞ்சுட்டு ரஹ்மானே. யா அல்லா, யார் யாரெல்லாம் எதற்காக நீ முயற்சி செஞ்சாங்களோ, மஷூரா செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் எதற்காக நீ பாடுபட்டாங்களோ அனைவர்களுக்கும் நீ அருள் புரிஞ்சிரியா அல்லா, உதவி செஞ்சிரு ரஹ்மானே.